கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடைசி கால வெளிச்சம், லாஸ்ட் டேட்ஸ் லைஃப் ஊழியத்தின் மூலம் உலகில் பல பகுதியில் இருக்கும் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒன்று சேர்ந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ ஊழியத்தின் சக்தாவியாலை இன்றைய வேத வசனம் ஏசாயா 9 அதிகாரம் 6 ஏசாயா 9 அதிகாரம் 6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இந்த நாளுக்கான தேவ செய்தியை நம் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள பொது தாஸ்குமாரை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் மாலை நேரத்துல, ஓய்வு நாளின் நிறைவு வேளையில தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் ஒன்று சேர தேவன் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுறது எல்லாருக்கும் தெளிவா கேட்பேன்னு நினைக்கிறேன். ஓகே. கால வெளிச்சம் ஊழியத்துல, லாஸ்ட் டேஸ் லைட் என்ற இந்த ஊழியத்துல நாம் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமைகளில் மாலை நேரத்துல, ஓய்வு நாள் முடிவு ஆராதனை நேரம் போல நம்ம எல்லாரும் ஒன்று கூடுகிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த கடைசி கால வெளிச்சம் ஊழியங்களில நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, காமன் கிரவுண்ட், அதாவது நமக்கும் மற்ற சபைகளுக்கும் அல்லது பொதுவாக நம்பப்படுகிற சில காரியங்களை நாம் அடிப்படை பாடங்களை படித்துக் கொண்டு வருகிறோம். காமன் கிரவுண்ட், அதாவது நமக்கும் மற்ற கிறிஸ்தவங்களுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது, அல்லது உலகத்துல பொதுவாக நம்பப்படுவது என்ன என்பதை முதல் தலைப்பின் கீழே காமன் கிரவுண்ட் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம், அல்லது பொதுத்தளம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபுல்லி காட் அண்ட் ஃபுல்லி மேன். இயேசு கிறிஸ்து முழு தேவன் முழு மனிதன் என்ற தலைப்பில நான் படிக்க போறோம். ஏன் இந்த தலைப்பை நாம் படிக்க வேண்டும் பாருங்களேன். பொதுவாக சில கேள்விகள் கேட்பாங்க. என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி கடவுள், அவர் எப்படி மனிதன் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இயேசு கிறிஸ்து கடவுளா மனிதனா அப்படின்னு பொதுவாகவே ஒரு கேள்வி என்ன செய்யும், அநேகருக்கு எழும்பும். சரிங்களா? இந்த அடிப்படை கேள்விதான் இன்னைக்கு நமது சிந்தனையாக தியானமாக இருக்க போகிறது. ஒரு ஜெபத்தோடு நாம் ஆரம்பிக்கலாமா? ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த மாலை நேரத்திற்காக நன்றி. ஆண்டுடைய வேதம் திறந்து கர்த்தாவே உம்முடைய பாதம் அமர்ந்து நாங்கள் சத்தியங்களை படிக்க இருக்கிறோம். நல்ல ஆவியானவர் எங்களை சத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அநேகருக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டிய ஒரு தலையாய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்துல அறிவிக்க வேண்டிய எங்களுக்கு அறிய வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, இந்த நாளிலே சத்தியத்தை கற்றுக்கொள்ள நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், ஞானத்தையும் உங்களுடைய ஆவியின் ஒத்தாசையும் எங்கள் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த கூட்டத்தை ஆசீர்வதியும், வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளையும் தேவன் கொண்டு வரும். யாருக்கும் எந்த விதமான நெட்வொர்க் தடைகள் இல்லாதபடி கர்த்தர் அற்புதமாய் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து கடவுளா மனிதனா? சில நேரங்கள்ல ஏன் அவர் கடவுள் என்றால் இப்படிலாம் செஞ்சிருக்கலாமே,
அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அவர் கடவுள் என்றால் கல்லை ஏன் அப்பமாக்கவில்லை? வனாந்தரத்துல ஞானஸ்நானம் எடுத்துட்டு வனாந்தரத்துல அவர் 40 நாட்கள் உபவாசித்த பொழுது சாத்தான் வந்து சோதித்தான். நீ தேவனுடைய குமாரன் என்றால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவர் அப்படி ஆக்கல. அவர் கடவுள் தானே, ஏன் கல்லை அப்பமாக்கவில்லை? அவர் கடவுள் என்றால் அப்படி ஏன் கடும் பாடுகள் பட்டார்? இவ்வளவு பாடுகள் பட்டார். அவர் போட்டு அடிச்சு, முகத்தில சாட்டை வைத்து, முதுகில சாட்டை வைத்து அடித்து, தலையில முள்முடி சூடி, முகத்திலே காரி துப்பி, இப்படியெல்லாம் கடவுள் ஏங்க இப்படி எல்லாம் பாடுபடணும்? அவர் ஏன் அப்படி கடும் பாடுகள் பட்டார் என்று கேள்வி கேட்கிறவர்கள் உண்டு. சரி, அவர் சிலுவையில தொங்கும் பொழுது நீ தேவகுமாரன் ஆனால் சிலுவை விட்டு கீழே இறங்கி வா அப்படின்னு சொன்னாங்க. அவன் இறங்கி வரட்டும், அப்பொழுது அவனை விசுவாசிப்போம் என்று நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஏளனமாக தலையை துலுக்கி அவரை கேலி செய்தார்கள். அவர் கடவுள் என்றால் ஏன் சிலுவை விட்டு இறங்கி வரவில்லை கீழே? சரி, இன்னொரு கேள்வி கேட்பாங்க, பிதாவுக்கு ஏன் கீழ்ப்பட்டவராக இருக்கிறார்? பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஏன்? அவர் எல்லாமே பிதா கிட்ட கேட்டு கேட்டுதான் செஞ்சாரு. பிதாவுக்கு பிரியமாய் நடந்தாரு, பிதாவின் சித்தம் செய்தாரு அப்படின்றீங்களே. அப்ப இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாதா? அவர் கடவுள் என்றால் ஏன் அவர் இப்படி பிதாவுக்கு அடிமை போல் இருக்கிறார்? என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை, அவருடைய தெய்வத்தன்மையை கேள்வி கேட்கிறவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, நிறைய பேர் ஊழியத்துக்கு போறோம், நிறைய நண்பர்களை சந்திக்கிறோம், நம்ம வேலை செய்கிற இடங்கள் அநேகருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு ஒரு ஆசை நமக்கு இருக்கு. ஆனால் இப்படி கேள்வி கேட்பாங்களே, அப்படி கேள்வி கேட்பாங்களே, என்னத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டு பேசாம வாயை மூடிட்டு கம்முன்னு இருப்போம் அப்படின்னு நிறைய நேரத்துல நாம் சாட்சி கூறாமலேயே, ஆண்டவரை பற்றி அறிவிக்காமலேயே நம்முடைய வாழ்நாள் போய்விடுகிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, இன்று நாம் ஆண்டவரை பற்றி சொல்லாவிட்டால் என்றைக்கு சொல்ல போறோம்? இப்ப அந்த சொன்ன இந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் சந்தித்து இருக்கிறீர்களா? இந்த கேள்விகளை கேட்கிற நபர்களை நீங்கள் சந்தித்து இருக்கிறீர்களா? சரி, ஒன்றாக பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளா என்றால் ஆம், அவர் முழு கடவுள்தான். ஜீசஸ் இஸ் ஃபுல்லி காட். அவர் 100% தெய்வம் என்பதிலே சந்தேகமே இல்லை. பாருங்களேன், இங்க 3 வசனங்கள் கொடுத்திருக்கிறது. எல்லாருக்கும் பொதுவாகவே இந்த கிறிஸ்துமஸ் டைம் அப்படின்னாலே எல்லாருக்கும் அடிக்கடி சொல்ற வசனம் இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தான். ஆரம்பத்துல அதை வாசிக்க கேட்டோம். பார்க்கலாமா? அவர் கடவுள் தான் என்பதை வேதாமத்திலே காட்டுவதற்கு ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று சுட்டி காட்டுவதற்கு. அதுல ஒரு சில வசனங்கள் மட்டும்தான் இங்க நான் காண்பிக்கிறேன். முதலாவது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல படிக்கிறோம். பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு பாலகனாக, ஒரு குமாரனாக, குழந்தையாக, ஆண் பிள்ளையாக பிறந்தார் என்பது உண்மைதான். அவர் மனுஷனாக பிறந்தார் என்பது உண்மைதான். ஆனாலும் அவருடைய நாமம், அவருடைய பெயர் என்னன்னு சொல்லிட்டு 5 சிறப்பான காரியங்களை அவர் நாமம் என்று இங்கே சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், அதிசயமானவர், வண்டர்ஃபுல், இது அப்படிதான் இருக்கும். ஆலோசனை கர்த்தா, கவுன்சிலர், வல்லமை உள்ள தேவன்,
சரிங்களா? பவர்ஃபுல் காட், மைட்டி காட், நித்திய பிதா, இட்டர்னல் ஃபாதர், சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். பாருங்களேன், அவர் மனிதனாக பிறந்தார் தான், ஆனால் அவருடைய நாமம் பாருங்க எவ்வளவு அற்புதமான நாமம். ஜீசஸ் இஸ் மைட்டி காட், வல்லமையுள்ள தேவன் அவர். நித்திய பிதா, நித்திய பிதா, இட்டர்னல் ஃபாதர். அவர் மனிதனாக பிறந்தார்தான் என்பது உண்மை என்றாலும் அவர் நித்தியமானவர். அவர் நித்தியமானவர் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இது ஒரு வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை காட்டுகிற அடுத்த வசனம் பாருங்க. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பவுல் எழுதுகிறார், ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கு. தேவத்துவம்னு என்னது? தேவத்துவம் இதான் குமாரன், பரிசுத்த ஆவி. இம்மூவரையும் தான் தேவத்துவம் என்று நாம் அழைக்கின்றோம். டிரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, திருத்துவம் சொல்லுவாங்க. டிரினிட்டி, திருத்துவம் என்ற வார்த்தை பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. ஆனால் தேவத்துவம் என்ற வார்த்தை தான் பைபிள்ல இருக்கிறது. காட் ஹெட். ஆங்கிலத்துல தேவத்துவம் என்றால் காட் ஹெட். பாருங்களேன், அந்த தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், தெய்வத்தன்மையின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. சரீர பிரகாரமாக ஒரு மனுஷனாக இயேசு கிறிஸ்து மானிட அவதாரம் எடுத்து வந்திருந்தாலும் அவர் தெய்வத்தன்மையை பரிபூர்ணமாக பெற்றிருந்தவர். He was fully God. ஒரு மனுஷனா வந்தாரு, ஆனாலும் அவர் முழுமையாக தெய்வம், கடவுள் என்பதை பவுல் ரொம்ப அழகாக ரத்தின சுருக்கமாக இந்த வசனத்துல சொல்லி வைத்திருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை என்றால் வசனத்தை குறிக்கும், இயேசுவையும் குறிக்கும். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யார் அந்த வார்த்தை? அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 2ஆம் வசனம் பாருங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த இந்த அப்படின்னு முதல் வசனத்தை சொல்லிட்டு 2ஆம் வசனத்துல அந்த வார்த்தையை அவர் என்று யோவான் எழுதுகிறார். முதல் வசனத்துல அந்த வார்த்தை தேவன் படிக்கிறோம். 2வது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதியிலே கிறிஸ்துவானவர் பிதாவோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியிலிருந்தே இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய தெய்வம் என்றால், ஒரு தெய்வத்தை தெய்வம் என்று அழைப்பதற்கான தகுதி என்ன அப்படின்னா, அந்த தெய்வம் படைப்பாளரான தெய்வமாக இருக்க வேண்டும், சிருஷ்டிக்கிற தெய்வமாக இருக்க வேண்டும். பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் படைத்தார், உங்களையும் என்னையும் படைத்தார். உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு தெய்வம், முழு முதற் கடவுள் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஆகவே இந்த 3 வசனங்கள், எத்தனையோ வசனங்கள் இருக்கு, 3 வசனங்கள்ல ரத்தின சுருக்கமா பார்த்துட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு கடவுள், fully God. Jesus is fully God. சரியா?
அவர் தெய்வம்தான் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு நீங்க அதே யோவான் 1:14 படிச்சு பாருங்க. வசனம் ஸ்கிரீன்ல போடல, நீங்க பைபிள்ல திறந்து படிச்சு பாருங்க, தெரியும். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த தேவனாய் இருந்த வார்த்தை, சகலத்தையும் உண்டாக்கின அந்த வார்த்தையான கிறிஸ்துவான என்ன பண்ணாராம்? மாம்சமாகி மனுஷனா வந்தார். யோவான் 1:14 சொல்லுகிறது. சரியா? சரி. இரண்டாவது, இயேசு முழு மனிதன். ஜீசஸ் இஸ் ஃபுல்லி மேன். எப்படி? வசனங்கள் பார்க்கலாமா? பாரு. இயேசு கிறிஸ்து 100% மனிதன் என்பதை வேதம் அழகாக காட்டுகிறது. அவர் 100% கடவுள் என்றும் காட்டுகிற வேதம், அவர் 100% மனிதன் என்றும் காட்டுகிறது. நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் மிகவும் அற்புதமான சில வசனங்களை நாம் இங்கே பார்க்க போகிறோம். பாருங்களேன், அவர் என்றென்றும் மனிதனாக மாறினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்றும் மனிதன். He became a man forever. நம்மளுக்கு ஒரு வசனம் சொன்னேன்ல, யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை என்றென்றும் மாம்சமாகி அப்படின்னு கூட சொல்லலாம். Became a man forever. எப்படி பார்க்கலாமா? தானியேல் 7:13 தானியேல் புத்தகத்தை இப்பொழுது சென்ட்ரல் சர்ச்சில் நடத்தி கொண்டிருக்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 10 அதிகாரங்கள் முடித்திருக்கிறோம். இன்னும் 2 அதிகாரங்கள் இருக்கிறது. ஸோ தானியேல் புஸ்தகத்தின் அடிப்படையில ஒரு எக்ஸாம் ஒண்ணு வைக்க போகிறோம். ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்திருக்கிறேன் சர்ச்சில். உங்களுக்கு தெரியலன்னா இன்னைக்கு நல்லா கேளுங்க. தானியேல் புத்தகத்துல 12 அதிகாரங்களை நீங்க வாசிக்கணும். அப்புறம் நான் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு பிரசங்க நோட்ஸ் கொடுப்பேன். சரிங்களா? 12 அதிகாரங்களுக்கும் எப்படியும் ஒரு 15-16 பிரசங்கங்களுக்குரிய நோட்ஸ் எல்லாம் கொடுப்பேன். ஸோ அந்த நோட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும். தானியேல் 12 அதிகாரங்களையும் பைபிள்ல இருந்து படிச்சிருக்கணும். நான் உங்களுக்கு 500 கேள்விகள் கொடுப்பேன். ஸோ பைபிள் அடிப்படையில நான் கொடுக்கிற நோட்ஸ் பிரசங்கங்கள் அடிப்படையில 500 கேள்விகள் கொடுப்பேன். இந்த 500 கேள்விகளுக்கு நீங்க பதில் கண்டுபிடிக்கணும். பதில் கண்டுபிடிச்சு இந்த பதில் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் கொடுக்கிற கொஸ்டின் அடிப்படையில. ஸோ அந்த 500 கேள்விகளை நீங்க படிச்சு உங்களுக்கு பரீட்சை நடத்தப்படும். மதுரைக்கு நீங்க வரணும். சரிங்களா? மதுரைக்கு வந்து இந்த பரீட்சையை எழுத வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு போர்டில் அதை பத்தி சர்ச் போர்டில் தீர்மானம் எடுத்தோம். ஆகவே இந்த எக்ஸாம் அது எப்போன்னு சொல்லுவோம். 500 கேள்விகள் கொண்ட இந்த தானியேல் புத்தக பரீட்சையை நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, படிச்சு அந்த எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு தானியேல் புத்தகம் தரோவாகிவிடும். மனப்பாட வசனங்களும் உண்டு தானியேல் புத்தகத்தில் இருந்து. சரிங்களா? அதனால அந்த எக்ஸாமுக்கு நீங்க ரெடி ஆகும். சரி, ஏன் இவ்வளவு விளக்கம் சொல்றேன்னா, தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் பாருங்க. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி அவர் கண்ட தரிசனம், முதலாம் தரிசனம் தான் தானியேல் 7ஆம் அதிகாரம். அந்த தரிசனத்துல பார்க்கும் பொழுது முதல்ல அவர் கடலை பார்க்கிறாரு. கடல்ல இருந்து 4 மிருகங்கள் எழுப்பி வருவதை பார்க்கிறார். சிங்கம், கரடி, சிவிங்கி, அப்புறம் கெடியின் பயங்கரமான ஒரு மிருகம். அப்படி 4 மிருகங்களை பார்த்துட்டு அப்படியே பயந்துடுறாரு தானியேல். இது தானியேல் 7ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள் வரைக்கும் படிக்கிறோம். 9ஆம் வசனத்திலிருந்து காட்சி மாறுகிறது. பூமியை, கடலை, கடல்ல இருந்து வரக்கூடிய மிருகங்களை பார்த்து தானியேல் அடுத்து பரலோக காட்சியை பார்க்கிறாரு. பரலோக காட்சியை பார்த்தா அங்கே நியாய தீர்ப்பின் காட்சி தானியேலுக்கு தெரிகிறது தரிசனத்துல. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதான் 7:13 மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்தார். அவர் சமீபத்தில் நீண்ட ஆயுசுள்ளவர் இருக்கிற இடத்திற்கு பக்கத்தில் கொண்டு வரப்பட்டார்.
நீங்க பதில் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு ஓபன் பண்ணி சொல்லுங்க. வாய்ஸ் ஓபன் பண்ணி. நீண்ட ஆயுசு உள்ளவர்னா யார்? யாரு சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்து. அப்படியா? நீண்ட ஆயுசுள்ளவர் என்றால் இயேசு கிறிஸ்து. அப்போ நீங்க தானியேல் பிரசங்கங்களை கேட்டீங்களான்னு எனக்கு தெரியவில்லை. சரி, வேற யார் பதில் சொல்லுவா? இன்னும் வேற ஒரு நபர் ட்ரை பண்ணுங்க. நீண்ட ஆயுசுள்ளவர் என்றால் யார்? பரமபிதா. அம்மா, இதானவர். ஓகே, கமலாம்மா சொல்றாங்க பிதாவானவர். வெரி குட். நீண்ட ஆயுசுள்ளவர் என்றால் பிதா, ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ். ஆங்கிலத்தில் அப்படித்தான் இருக்கு. நீண்ட ஆயுசுள்ளவர். நீங்க தயவு செய்து இந்த தானியேல் பிரசங்கங்கள்லாம் கேட்கலன்னா தயவு செய்து கேளுங்க. இது வரைக்கும் 10 அதிகாரங்கள் நடத்தி இருக்கிறேன். 9ஆம் அதிகாரத்துக்கு மட்டும் 3 பிரசங்கங்கள் பண்ணியிருக்கிறேன். ஆகவே 12, 13 பிரசங்கங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். சரிங்களா? தானியேல் புத்தகத்தின் அடிப்படையில் 10ஆம் அதிகாரம் வரைக்கும். அதுல 7ஆம் அதிகாரம் படித்தால் நீண்ட ஆயுசு உள்ளவர் என்று 3 தடவை மட்டும் தானியேல் 7ஆம் அதிகாரத்துல இருக்கு. சரிங்களா? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல மட்டும் 3 தடவை நீண்ட ஆயுசு உள்ளவர். வேற எங்கேயும் அந்த பேர் இருக்காது. நீண்ட ஆயுசுள்ளவர் என்றால் பிதாவை குறிக்கிற பெயர். அவர் இருக்கிற இடம் மட்டும் யார் வந்தார்? மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர். மனுஷகுமாரனால இயேசு கிறிஸ்து தாங்க. சரிங்களா? நம்ம தெளிவாக தானியேல் புத்தகத்தை புரிந்திருக்க வேண்டும். அதனால தானியேல் பரீட்சையில நீங்க எங்க இருந்தாலும் சரி, பூனால இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி, மலேசியால இருந்தாலும் சரி, அயர்லாந்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இந்த பரீட்சையில எப்படியாவது பங்கெடுக்க முயற்சி செய்யுங்கள். சரி, பாருங்களேன். மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர். நியாய தீர்ப்பின் காட்சியை தானியேல் பார்க்கிறார். அந்த நியாய தீர்ப்பின் காட்சியில யாருங்க நிக்கிறான்? இதா இருக்கிற இடத்துல அந்த இடம் மட்டும் வந்து நிக்கிறவர் யாரு? மனுஷகுமாரன் நிக்கிற. தேவகுமாரன்னு போடல. ஆனால் அக்கினி சூளையில நேபுகாத்நேச்சார் உத்து பார்க்கும் பொழுது அதுல 4 பேர் இருந்தாங்க. யார் இந்த 4 பேர்? சொல்லுங்க யாராவது. யார் இந்த 4 பேர்? சொல்லாதவங்க ட்ரை பண்ணுங்க. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. அது அவங்க கூட இதானவர் இயேசு கிறிஸ்து. 3 பேர் கரெக்டா சொன்னீங்க. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, அனனியா, மீஷாவேல், அசரியா சொன்னீங்க. யார் மாதிரி இருக்குன்னு நேபுகாத்நேச்சார் சொன்னாரு? இயேசு கிறிஸ்து பாஸ்டர். பைபிள்ல இருக்கிற மாதிரி சொல்லுங்க. பைபிள்ல எப்படி இருக்கு? நேபுகாத்நேச்சார் பாக்குறாரு. அவர் பார்க்கும் பொழுது 4ஆம் ஆள் 3 பேர் தானே உள்ள போட்டோம். தேவகுமாரனுக்கு சாயல். தேவகுமாரன் இருக்கிறாரு. தேவகுமாரன் சாயல். ஓகே, மலர் சிஸ்டர் சொல்றாங்க. மலர் சிஸ்டர் பிரசங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க நல்லா படிச்சு பாருங்களேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா பைபிளை திறக்கலாமா? கொஞ்சம் பைபிளை திறப்போமே. ஸ்கிரீன்லயே பார்த்து பைபிளை திறக்காம போயிடக்கூடாது. தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆவது அதிகாரத்துல வசனம், தானியேல் 3 வசனம் 25 பாருங்க. 3:25 வசனம் என்ன சொல்லுது? அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்கள் ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். தேவபுத்திரன் என்ன அர்த்தம்? தேவகுமாரன். தேவகுமாரனுக்கு ஒப்பாக. தேவகுமாரனை தான் பாக்குறார் யாரு? நேபுகாத்நேச்சார். ஆனால் நியாய தீர்ப்பின் காட்சியில தானியேல் பார்க்கும் பொழுது தேவகுமாரன் அங்க போட்டிருக்கு. யாரு? மனுஷகுமாரன். அவர் இந்த உலகத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து மரித்து உயிர்த்து எழுந்து பரலோகத்துக்கு போனாலும் பரலோகத்துல எப்படிதான் இருக்கிறாரு?
மனுஷகுமாரனாகத்தான் இருக்கிறார். சரியா? அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். வெளிப்படுத்தல் 1:13 வாசிக்கிறோம். சரிங்களா? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அரமேறி போயிட்டார். கிபி 31. வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் அப்போஸ்தலர் எழுதும் பொழுது ஏறக்குறைய கிபி 95 வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து சுமார் 65 வருஷம் கழிச்சு வெளிப்படுத்தின விசேஷத்தை அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார். யோவான் வயசான காலத்துல கிட்டத்தட்ட 100 வயசு, 90, 95 வயசு இருக்கும். அந்த டைம்ல அப்போஸ்தலன் யோவான் எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்றாரு பாருங்க. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். பாத்தீங்களா? அப்போ பரலோகத்துல 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலன் யோவான் பார்க்கும் பொழுதும் அவர் மனுஷகுமாரனா தான் இருக்கிறார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம படிச்சோம். 9-10 அதுல படிக்கும் பொழுது 9, 10, 11, 12, 13 வசனங்கள் படிச்சு பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம். அவர் நீண்ட ஆயுசுள்ளவருக்கு இடம் மட்டும் வந்தார். எப்ப வந்தாரு? அக்டோபர் 22, 1844. அப்போ 1ஆம் நூற்றாண்டுல யோவான் எழுதும் பொழுதும் அவர் மனுஷகுமாரன் தான். உயிர் தெழுந்து அவர் பரத்துக்கு சென்ற பொழுது மனுஷகுமாரன் தான். 19ஆம் நூற்றாண்டுல 1844 இயேசு கிறிஸ்துவை தரிசனத்துல தானியேல் பார்க்கும் பொழுதும் அவர் மனுஷகுமாரன் தான். சரிங்களா? அவர் 100% மனுஷன். இன்னொரு வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 14:14. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையில கருப்புள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் காட்சியை அப்போஸ்தலன் யோவான் பார்க்கிறார். பாத்தீங்களா? 2ஆம் முறை வரும் பொழுதும் சரி மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் அப்படின்னு படிக்கணும். பாத்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷகுமாரன் இறந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10 இங்க வந்தப்பயும் மனுஷகுமாரன் தான். பரலோகத்துக்கு அவர் 1ஆம் நூற்றாண்டிலே அவர் கிபி 95 அப்போஸ்தலன் யோவான் பார்க்கும் பொழுதும் அந்த 7 குத்துகளுக்கு மத்தியில இருந்த பொழுதும் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் தான். அவர் அந்த பரிசுத்தலத்தை விட்டு 7 குத்து விளக்குகள் இருந்த பொன் குத்து விளக்குகள் இருந்த பரிசுத்தலத்தை விட்டு மகா சென்ற பொழுதும் அதுதான் தானியேல் பார்க்கிறாரு. அப்பொழுது அவர் மனுஷகுமாரன் தான். 6-13 வசனங்கள் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் முத்தூது அறிவித்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை. 2ஆம் வருகையிலையும் பாருங்க அவர் மனுஷகுமாரன் தான். சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 100% மனுஷகுமாரன், மனுஷன். இந்த பூமியிலேயே மனுஷன் தான். உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னேன், அவர் என்றென்றும் மனிதனாக மாறினார். அப்படின்னா அவருக்கு தெய்வத்தன்மை இல்லையா? அப்படின்னா தெய்வத்தன்மை இருக்கு. அவர் தெய்வம் 100%, அவர் மனிதன் 100%. fully God, fully man. Jesus is not half God or half man. அவர் பாதி கடவுள் பாதி மனிதன் அப்படின்னு கிடையாது. பாருங்களேன், தேவகுமாரனும் அவரே, மனுஷகுமாரனும் அவரே. தேவகுமாரன் மனுஷகுமாரனாக பூமிக்கு வந்தார். மனுஷகுமாரனாகவே பரலோகம் சென்றார். மனுஷகுமாரனாகவே பரலோகத்தில் இருக்கிறார். மனுஷகுமாரனாகவே மறுபடியும் வருவார். தொடர்ந்து போடுங்க அந்த முந்தின ஸ்லைடு. மனுஷகுமாரனாகவே என்றென்றும் இருப்பார். இதுவே அவரது நித்திய தியாகம். That is his eternal sacrifice. உங்களுக்கு
அவர் என்றென்றும் மனிதனாகவே இருப்பார். சரிங்களா? நான் பரலோகத்துக்கு போகும் பொழுது, எல்லாரும் பரலோகத்துக்கு போனோம்ல, நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகும் பொழுது அங்கே அவர் என்றென்றும் மனிதனாகவே இருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாவம் என்று ஒன்று இருந்தது. இதுக்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளம் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கைகளிலும் கால்களிலும் சிரசிலும் விழாவிலும் முதுகிலும் இருக்கக்கூடிய அந்த சிலுவையின் காய தழும்புகள், அந்த தழும்புகள் தாங்க இந்த உலகத்துல பாவம் என்று ஒன்று இருந்தது என்பதற்கான ஒரே அடையாளம். வேற எந்த அடையாளமும் கிடையாது. அப்படித்தான் எலன் ஒயிட் அம்மையார் எழுதுகிறார்கள். சரிங்களா? அப்போ அந்த தழும்புகள் இருக்கணும்னா எப்படி இருப்பாரு? அவர் நித்தியமாக மனிதனாகவே இருப்பார். சரிங்களா? அப்ப என்ன பார்த்தோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு கடவுள் பார்த்தோம், 100% கடவுள். முழு மனிதன் என்று பார்த்தோம், 100% மனிதன். இப்ப கேள்வி, இயேசு முழு கடவுள் முழு மனிதன், எப்படி? எப்படி? அவருடைய பேரு என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு என்பது, இயேசு என்றால் அவருடைய ஹியூமன் நேம், அவருடைய மானிட பெயர், அவருடைய மானிட பெயர். அதை நீங்க மத்திய 1ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். மத்திய 1ஆம் அதிகாரம் அந்த வசனம் படிக்கலாமா? மத்திய 1ஆம் அதிகாரம் பாருங்க. மத்திய 1ல வாசிக்கிறோம் ரொம்ப அழகா. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பான். மனுஷனா வந்தப்போ அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் இயேசு. அவருடைய தெய்வீக பெயர் என்ன தெரியுமா? அவருடைய தெய்வீக பெயர் கிறிஸ்து. ஜீசஸ் என்பது ஹியூமன் நேம், கிரைஸ்ட் என்பது டிவைன் நேம். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமானவர்களே, இயேசு என்றால் இரட்சகர், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சரிங்களா? anointed one. மேசியான் சொல்லுவாங்கல்ல, மேசியான் என்றால் பழைய ஏற்பாட்டுல. ஒரு நிமிஷம். இயேசு என்றால் இரட்சகர், சேவியர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பெற்றவர். பாவ மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு அபிஷேகம் பெற்றவர் அவரே. சரிங்களா? உங்களுக்கு புரியுதா? அதுல அவருடைய தெய்வீகமும் அவருடைய மனுஷீகமும் தெரிகிறதா? மனுஷீகம் என்ன? பாவ மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு இயேசு, மானிட பெயர். அபிஷேகம் பெற்றவர் அவரே. சரிங்களா? அதான் இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, பரலோகத்துல பூலோகத்துல பாவ மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக ஒரு உயிரை கொடுத்தார். பரலோகத்துல பாவ மனுக்குலம், அந்த மீட்கப்பட்ட பாவ மனுக்குலத்திற்காக பரிந்து பேசும்படி அவர் இங்கே மனுஷகுமாரனாக இருக்கிறார். இயேசுவானவர் முற்றிலும் கடவுளே, மனுஷனாக வந்த போதிலும் அவர் முற்றிலும் கடவுளே. ஆயினும் கடவுளை போல் அவர் வாழவில்லை. சரிங்களா? அவர் கடவுளை போல் வாழவில்லை. கல்லுகளை ஏன் அவர் அப்பமாக்கவில்லை? பாடுகள் பட்ட பொழுது ஏன் பொறுமையோடு சகித்துக் கொண்டார்? ஆரம்பத்தில் கேள்விகள் கேட்டோம்ல, அவர் ஏன் சிலுவை விட்டு இறங்கி வரவில்லை? என்ன தெரியுமா? அவர் இந்த உலகத்துல மனுஷனா தான் இருந்தார், கடவுளாகவும் இருந்தார். ஆனால் தன்னுடைய கடவுள் வல்லமையை அவர் காட்டிக் கொள்ளவில்லை, தன்னுடைய சுயநலத்துக்காக. தொடர்ந்து பாருங்க. மாரிஸ் பெண்டன் என்ற ஒரு எழுத்தாளர் என்ன சொல்றாரு பாருங்க. Jesus life is the greatest example of total
absolute surrender of submission by his own choice. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை ஒரு மாபெரும் முன்மாதிரி. எதற்கு என்றால் அவர் முழுமையான ஒரு அர்ப்பணிப்பை அவர் தாமாகவே தெரிந்து கொண்டு முழுமையாக தம்மை அர்ப்பணித்ததற்கு அவர்தான் மாபெரும் முன்மாதிரி. His divinity remained quiet throughout his life on earth and he submitted to his father's control. அவருடைய தெய்வீகம் இந்த பூலோகத்திலே அவர் வாழ்ந்த பொழுது, மனுஷனாக வாழ்ந்த பொழுது அவருடைய தெய்வீகம் அமைதியாகவே இருந்தது. பிதாவின் கட்டுப்பாட்டில் அவர் தன்னை ஒப்படைத்திருந்தார். His father spoke the words and did the works in and through him. பிதாவானவர் அவர் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக பேசினார். கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்துவின் மூலமாகவும் அவர் கிரியைகள் செய்தார். Jesus did not rely upon nor did he use the divine part of nature to live his perfect life. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நமது தன்மையின் அந்த தெய்வீக பகுதியை, அவர் மனுஷன் தெய்வம், 100% மனுஷன் 100% தெய்வம். அவர் 100% மனுஷனா வாழ்ந்த பொழுது அந்த 100% தெய்வத்தன்மையை தன்னுடைய சுயநலத்திற்காக அவர் பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை. சரிங்களா? அப்போ எனக்கு அப்பம் தேவை, பிசாசு சவால் விடுறான், இந்த கல்லுகளை அப்பம் ஆகணும், நீ தேவகுமாரனை கேள்வி கேட்டான், எனக்கு ஒரு ரோஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இயேசு கிறிஸ்து கல்ல அப்பம் ஆகிட்டாரு? இல்ல. சரிங்களா? அவனுடைய வசனத்தை சார்ந்திருந்தார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சரிங்களா? அந்த இடத்துல அவர் தன்னுடைய தெய்வத்தன்மையை பயன்படுத்தவில்லை. சிலுவை விட்டு இறங்கி வான்னு சொன்னாங்க சாத்தான் கூட்டம், துன்மார்க்க மனிதர். இயேசு கிறிஸ்து இறங்கி வந்துட்டாரா? அவர் இறங்கி வரவில்லை. அந்த இடத்துல அவர் தன்னுடைய தெய்வீக தன்மையை பயன்படுத்தல. ஆனா எங்கெல்லாம் பயன்படுத்தினாரு? பிசாசுகளை துரத்துவதற்கும். பேதுரு ஒரு வேலைக்காரன் வலது காதை வெட்டிட்டான், மல்குஷின் வலது காதை வெட்டி விட்டான். சரிதானே? அப்படி வெட்டின உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஒரு அற்புதம் செய்தார். அந்த இடத்துல பாருங்க, அவர் தம்முடைய தெய்வீகத்தை பயன்படுத்தி நன்மை செய்தார். மற்றவர்களுடைய நன்மைக்காக இயேசு கிறிஸ்து தமது தெய்வத்தன்மையை பயன்படுத்தினார். ஆனால் தனக்காக, தனது சுயநலத்திற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது தெய்வத்தன்மையை பயன்படுத்தவே இல்லை. இப்ப உங்களுக்கு விளங்குச்சா? நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து பாருங்களேன். ஒரு மனிதன் தன்னை அல்ல தெய்வத்தையே சார்ந்து வாழ்வது எப்படி என்பதற்கு ஒரு முன்மாதிரியை இயேசு நமக்கு வைத்து சென்றுள்ளார். ஏன் அவர் இப்படி செஞ்சாரு? எப்பவும் பிதாவை சார்ந்து இருந்தாரு, பிதாவுக்கு கீழ்பட்டவராக இருந்தாரு, அடிகள் பட்டார், பாடிகள் பட்டார், கல்லுகளை அப்பமாக்கவில்லை, சிலுவையிலிருந்து இறங்கி வரல. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் தன்னை அல்ல தெய்வத்தையே சார்ந்து வாழ்வது எப்படி என்பதற்கு ஒரு முன்மாதிரியை இயேசு நமக்கு வைத்து சென்றிருந்தார். அவர் ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். அவர் சிலுவையில அடிபட்டதுனால, பாடிகள் பட்டதுனால, தொங்குனதுனால, கல்லுகளை அப்பம் ஆக்காததுனால, பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இருந்ததுனால, பிதாவின் கட்டுப்பாட்டை இருந்ததுனால அவர் சாதாரண மனுஷன் அப்படின்னு கிடையாது. முடியாம சிலர் அப்படி பேசலாம். ஆனால் சத்திய வேதாகமத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். யோசித்து பாருங்க. பிதாவானவர் நமக்கு முன்மாதிரி வைப்பதற்காக அப்படி குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக முன்மாதிரி வைப்பதற்காக அவர் அப்படி பிதாவையே சார்ந்து வாழ்ந்தார். சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனைகள் வந்தன. 3 சோதனைகள் வனாந்தரத்தில். எதற்காக அந்த சோதனைகள்? ஏன்? இயேசு தேவன், அவருக்குள் தெய்வீக வல்லமை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. சொன்னேன்ல, பிசாசுகள் துரத்தினாரு, நோயாளிகள் சுகமாக்கினாரு, மரித்தவர்களை, பைபிள்ல மரித்த 3 பேரை உயிரோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுப்பினார். யவீரு மகள், நாயினூர் விதவையின் மகன் லாசரு, 3 பேர் உயிரோடு எழுப்பினார்.
ஏனென்றால் அவருக்குள் தெய்வீக வல்லமை இருந்துச்சு. அதை அவரால் பயன்படுத்தவும் முடியும். சரிங்களா? அவரால் அந்த தெய்வீக வல்லமையை பயன்படுத்திருக்க முடியும். கல்லுகளை அப்பமாக்கி இருக்க முடியும். சிலுவைக்கு இறங்கி வந்திருக்க முடியும். பிதாவை சார்ந்திராமல் அவர் தெய்வமாக செயல்பட்டிருக்க முடியும். பாருங்களேன், யோவான் 10 அதிகாரம் 17-18 ஆண்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரை கொடுக்க முடியும், அதை எடுத்துக்கொள்ள முடியும். சரிங்களா? அப்ப அந்த அதிகாரம் அவருக்கு இருந்துச்சு. அவர் 100% தெய்வம். சரிங்களா? ஆனால் அவர் என்ன செய்யல, அந்த தெய்வீக தன்மையை அவர் தனக்காக ஃபார் செல்ஃபிஷ் பர்பஸ், தனது சுயநல நோக்கத்திற்காக அவர் பயன்படுத்தி கொள்ளவே இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். சரியா? இயேசுவை இப்ப சாத்தானுடைய சோதனையில் எதற்காக? இயேசுவை தவறு செய்ய வைக்க சாத்தான் முயற்சிக்கவில்லை. அவரை சரியானதை செய்ய வைக்கவே அவன் முயன்றான். என்ன சரியானதை செய்யறது? அவருக்குள்ள தெய்வத்தன்மை இருக்கு. அந்த தெய்வத்தன்மையை அவர் பயன்படுத்திடணும். சரிங்களா? அந்த தெய்வத்தன்மையை அவர் பயன்படுத்தி விட வேண்டும். இயேசுவை தன்னிச்சையாக செயல்பட வைக்கும்படி சாத்தான் விரும்பினான். அதாங்க விருப்பம். இயேசு என்ன பண்ணணும்? தன்னிச்சையா செயல்படணும். அதான் சாத்தானோட விருப்பம். Satan desired to make Jesus act independently. தனியா பிதாவை சார்ந்திராம. பாருங்களேன், ஒரு மனுஷன் தேவனை விட்டு தனியா செயல்படணும். நேரத்துல அப்படிதான் நம்ம செயல்படணும். நம்ம இயேசு அப்படி செயல்பட வைக்கணும்னு சாத்தான் பார்த்தான். பாருங்க, வேதாகமத்துல சில காரியங்களை நம்ம பார்ப்போம். லூசிபர் அதைத்தான் செய்யறான். ஆதியில பரலோகத்துல என்ன பண்ண பாருங்க, அவன் தனியா செயல்பட்டான். சட்டன்னு பிதாவுக்கும் குமாரனுக்கும் அவன் அடங்கவே இல்லை. லூசிபர் அதைத்தான் செய்தான். எதை? தன்னிச்சையாக செயல்பட்டான். ஏவாளும் அதைத்தான் செய்தாள். ஆதியில் ஏதேன் தோட்டத்துல என்ன செஞ்சா? தன்னிச்சையா செயல்பட்டா. புருஷன் விட்டு தனியா போயிட்டான். ஆண்டு சொன்னதெல்லாம் அவளுக்கு தெரியும், தனியா போயிட்டான். சரிங்களா? அப்ப லூசிபர் ஆவிதான் ஏவாளுக்குள்ள வந்துச்சு. பாத்தீங்களா? இதே ஆவிதான் இங்க நமக்குள்ள இருக்கு. தன்னிச்சையாக செயல்படும் ஆவி. அதாங்க பாவம். சரிங்களா? அதான் பாவம். அப்படித்தான் பாவம் வந்துச்சு. இப்ப பாருங்களேன், பொதுவாகவே பாவம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் அப்படின்னு சொல்லுவோம். 3:4 கரெக்ட் தான், தப்பு இல்லை. இப்ப நம்ம படிச்ச சத்தியங்களின் அடிப்படையில பார்த்தால் பாவம் என்றால் என்ன? தேவனை விட்டு பிரிவதே, தேவனை சாராமல் செயல்படுவதே, தானே தேவன் போல் செயல்படுவதே பாவம் ஆகும். என்ன அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா உங்களுக்கு? தேவனை விட்டு பிரிவதே, தனியா போயிடுறது. தேவனை சார்ந்திராமல் செயல்படுவதே, தானே தேவன் போல் செயல்படுவதே பாவம் ஆகும். அப்படித்தானே லூசிபர், நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். சரிங்களா? லூசிபர். ஏவாள் என்ன சொன்னா? நீ சாப்பிடுற பழத்தை நீயும் கடவுளை போல இருக்க. பாத்தீங்களா? அவளுக்கு என்ன வந்துருச்சு? I can become like God. நான் கடவுளை போல ஆகலாம் அப்படின்னு நினைச்சான். அதாங்க பாவம். Sin is separation from God, going independent of God and acting like God. இந்த வழக்கம் கேட்டுட்டீங்களா? Sin is transgression of the law அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்ம. Sin is separation from God, going independent of God and acting like God. சரியா? பிரியமானவர்களே, இதத்தான் சாத்தான் விரும்பணும். இயேசுவானவரை என்ன செய்யணும்? தேவனை விட்டு பிரிச்சிடணும். தானா செயல்படும்படி செஞ்சிடணும். தான் தேவன்றதை காமிச்சிடணும். சரிங்களா? இதுக்குத்தான் சாத்தான் முயற்சித்தான். விளங்குது உங்களுக்கு? பல நேரங்களில் நாம அப்படித்தானே
தேவனை விட்டு பிரிஞ்சிடறோம். கவலைப்பட்டு கவலைப்பட்டு சோர்ந்து போய் உடைஞ்சு போய் தேவனை சார்ந்து இருக்கிறதே கிடையாது. சில நேரங்கள்ல நாமே தேவன் போல செயல்பட்டுறோம். நம்மளே முடிவெடுத்துறோம். ஜெபம் பண்ணாமலே இஷ்டத்துக்கு செஞ்சிடறோம், இஷ்டத்துக்கு பேசிடுறோம். தேவனை சார்ந்து இருக்கிறதே கிடையாது. தட் இஸ் சின். அதாங்க பாவம். அன்பானவர்களே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன செய்யணும்? இந்த உலகத்துல உலகத்துல பாபிகளாய் இருக்கிற நாம் எப்போதும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். எப்படி? அதைத்தாங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில காமிச்சார். இயேசுவே மிகச்சிறந்த முன்மாதிரி. அவர் அடிக்கடி தனிமையில் பிதாவின் சமூகம் தேடினார். அவர் மனுஷனா இருந்தப்போ அவர் கடவுள் தான் 100%. அவர் மனிதன் தான் 100%. அப்போ மனுஷீகத்துல இருந்த இயேசு கிறிஸ்து, தெய்வீகத்தையும் பெற்றிருந்த இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்றதுக்காக அவர் வழியை காமிச்சார். பாருங்க, சில வசனங்கள் பார்க்கலாம். அவர் அடிக்கடி தனிமை பிதாவின் சமூகம் தேடினாரு. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மார்க் 35. இயேசு கிறிஸ்து அதிகாலையில எழுந்துருவாங்க. தெய்வம் மனுஷனா வந்தப்போ அதிகாலையில எழுந்து பிதாவை தேடினார். ஒரு மனுஷன் என்ன செய்யணுமோ அதை அவர் செஞ்சு காமிச்சார். பாருங்க அடுத்த வசனம், மார்க் 6:46. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். அழகான வசனம். லூக்கா 6:11-12. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு, பரிசேயர், யூதரை எல்லாரும் ஓய்வு நாள்ல ஒருத்தர் சுகமாக்கிட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சூம்பின கை உடையவனை சுகமாக்கிட்டார் ஓய்வு நாள்ல. அவங்களுக்கு எல்லாம் பயங்கர கோபம். மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். இப்படி அவரை கொல்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்நாட்களில அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி தாம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். Jesus never separated from God. Jesus never acted like God. Jesus never acted independently of God. நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து தனியா செயல்படவே இல்லை. அதனாலதான் பிதாவை சார்ந்து இருந்தார். நம்ம தேவனை சார்ந்து இருக்கிறோமா? யோவான் 6:15. 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேர், 5000 புருஷர், அப்புறம் பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் ஒரு 20-25,000 பேருக்கு ஆண்டவர் சாப்பாடு போட்ட உடனே ஜனங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இவர் நமக்கு ராஜா ஆயிட்டான், நமக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஆதலால் அவர்கள் வந்து நம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். பாத்தீங்களா? அவரை ராஜாவாக்குன்னு நினைச்சிட்டாங்க. ஆண்டவர் தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். பாருங்க, எத்தனை இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சில வசனம் தான் காமிக்கிறேன். பைபிள்ல நிறைய இடத்துல மலையின் மேல் ஏறினார், மலையின் மேல் ஏறினார். இன்னொரு வசனம் பாருங்க, யோவான் 7:53, அடுத்து 8:1 படிப்போம். பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இயேசு ஒளிவமலைக்கு போனார். எல்லாரும் டிவி பார்க்க போயிடுறாங்க, எல்லாரும் டிவி பாக்குறாங்க, எல்லாரும் வாட்ஸ்அப் பார்க்க போயிடுறாங்க. நம்ம எங்க போறோம்? யார்கிட்ட பேசுறோம்? பிரியமானவர்களே, முழு தெய்வமாக முழு மனிதனாக இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சக மனிதர்கள், பாவிகளான மற்ற மனிதர்கள், நீங்களும் நானும் எப்படி இந்த உலகத்துல தேவனை சார்ந்து வாழணுன்றதுக்காகத்தாங்க அவர் 100% மனுஷனா வந்தார். தேவனை சார்ந்து இருக்கணும். யோசித்து நம் ஜோமன்றதுக்காக இப்படி அடிக்கடி தனியா போறோமா? தேவ சமூகத்தை அடிக்கடி தனியா தேடுறோமா? தனியா போய் என்ன பண்றோம்? தனிமையில என்ன செய்கிறோம்? தனிமையில என்ன செய்கிறோமா? அதான் நம்மளுடைய குணம். சரிங்களா?
What you do in loneliness, that is your character. அப்படி சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? What a person does something in his loneliness, that is his character. தனிமையில ஒரு மனுஷன் என்ன செய்யறனா தான் அவனுடைய குணம். சரி, ஒரு வாசகம் பார்ப்போம். Jesus was divine and he was human. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன், அவர் மனிதன். He took upon himself the weakness of our human nature. Even though his spiritual nature was sinless, as Adam's had been before the fall. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது மனுஷத்தன்மையின், மனுஷீக தன்மையின் பலவீனத்தை அவர் தம் மீது ஏற்றுக்கொண்டார். அதே சமயத்துல ஆதாம் பாவத்திலே விழுவதற்கு முன்பாக இருந்த அந்த ஆவிக்குரிய சுபாவம், ஆவிக்குரிய பாவமற்ற அந்த சுபாவம் அவருக்குள்ள இருந்துச்சு. சரிங்களா? அதான் பாவத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? அந்த ஸ்பிரிச்சுவல் நேச்சர். சரிங்களா? அந்த ஆவிக்குரிய தன்மை, அவர் பாவமற்ற அந்த ஆவிக்குரிய தன்மையோடு தான் இருந்தார். ஆனாலும் அந்த பாவ மனுஷனுடைய அந்த பலவீனங்களோடு அவர் பிறந்தார். He lived his life in the same way in which we are to live. Thus living as an example of dependence and trust in a power higher than ourselves. இவ்வளவு அழகான வாக்கியம் பார்த்தீங்களா? ஆகவே நாம் எப்படி வாழணுமோ அப்படி அவர் வாழ்ந்து காண்பித்தான். அப்படி வாழ்ந்து காண்பித்து நாம் எப்பொழுதும் தேவனை சார்ந்து இருக்கணும். நம்மை விட உன்னதமான அந்த வல்லமை மீது நம்பிக்கை வைத்திருக்கணும் என்பதை நமக்கு முன்மாதிரியாக அவர் வைத்து சென்றிருக்கிறார். அதனாலதாங்க அவர் 100% மனுஷனாக வந்தார், வாழ்ந்தார். 100% அவர் மனுஷகுமாரனாகவே இருப்பார். சரிங்களா? அன்பானது பிள்ளைகளை, உங்களை இப்ப விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 100% தேவன், 100% மனிதன். அந்த உலகத்துல முழுக்க முழுக்க மனுஷீகத்துல இருக்கிறோம். பாவத்தன்மையில, பாவ சாயல்ல, பாவ மாம்சத்துல இருக்கிறோம். இயேசு எப்படி பிதாவை சார்ந்து வாழ்ந்தாரோ அப்படி ஒரு வாழ்க்கை நாமும் வாழ வேண்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கும். அதற்கு நாம் நம்மை ஒப்படைத்து ஜெபம் செய்வோமா? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசு 100% தெய்வம், அவர் 100% மனிதன் என்ற ஒரு பாடத்தை படித்துக் கொண்டோம். அதுல எங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொண்டோம். அப்ப நன்றி ராஜா. கர்த்தாவே, பைபிள்ல படிக்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆமாண்டவரே, நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் எங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. நித்திய மனுஷகுமாரனாகவே வந்துதித்த இயேசுவை பற்றி நாங்கள் படித்தோம். ராஜா, எங்களுக்கு நல்ல முன்மாதிரி வைத்து சென்றிருக்கிறீங்க இயேசப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். பிதாவை எப்பொழுதும் சார்ந்து இருக்கிற வாழ்க்கை, எப்பொழுதும் கூட்டங்களிலிருந்து விலகிச் சென்று பிதாவை தேடுகிற, தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியாய் களிகூர்ந்து ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எங்களுக்கு தான். அதனால சத்தியத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வாதம் தொடர்ந்து வழிநடத்த எங்களோடு கூட இந்த புதிய வாரத்துல தேவ சமாதானம், தேவாசீர்வாதம் எங்களோடும் இந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் தங்கியிருப்பதா இயேசுவை நாங்கள் அறிவிக்க எங்களை பயன்படுத்தும். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் ஆவியானவர் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தும். இந்த கடைசி கால வெளிச்சம் கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஊழியத்தை நடத்துகிற பிள்ளைகள் எல்லாரோடும் தேவாசீர்வாதம் இன்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.